இதுதான் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. ஓகே, உங்களுக்கு ஏதோ ஒரு சில டாபிக்ஸ் பெண்டிங் இருக்கு. ஓகே, நமக்கு அரௌண்ட் நீட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அரௌண்ட் நமக்கு 80+ சாப்டர்ஸ் இருக்கு. அரௌண்ட் 80 சாப்டர்ஸ் கிட்ட இருக்கு இல்லையா? சோ எல்லா சாப்டர்ஸ்லயும் ஒவ்வொரு டாபிக்னு இருக்கும் இல்லையா? சோ நீங்க சாப்டர் வைஸ் சூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, டாபிக் வைஸ் சூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஓகே, ஒரு 30 டேஸ்க்கு ஒரு டெட்லைனை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணி வைங்க. ஃபர்ஸ்ட் வேலை நீங்க அதான் பண்ணிட்டு count the chapters or topics you need to cover. உங்க பேக்லாக்ல நீங்க கவர் பண்ண வேண்டிய ஓகே வாட்ச் யுவர் லெக்சர் வீடியோஸ். நான் ஆல்ரெடி சொன்னதான், நீங்க லெக்சர் வீடியோஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு விஷுவலி எய்ட்ஸா இருக்கும்போது டைரக்ட் ஆயிட்டு உங்களுக்கு விஷுவலாவே நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஈஸியா மெமரியில ஸ்டோர் ஆகும். ஓகே ரைட். அடுத்த விஷயம் என்னதுன்னா, நீங்க நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நம்ம சால்வ் பண்றோம். ஒன் ஷார்ட் வீடியோல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்றோம், அதையும் நீங்க பார்க்கலாம். Hello learners, this is your RR Mam, Physics Master Teacher at Vedantu. So இன்னைக்கு நாம tips to cover backlog பார்க்க போறோம். ஓகே, ஸோ நமக்கு 2026 நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீட்டுன்னு இல்லை, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இது வந்து நமக்கு அப்ளை ஆகும். எப்படின்னா பேக்லாக் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஏதாவது ஒரு இனிஷியல் டேஸ்ல நம்ம ஒவ்வொரு டைமும் பிளான் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம் முடிஞ்சுட்டு அடுத்த எக்ஸாம் மேல வருதுன்னா நம்ம அந்த எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்தே நம்ம பிளான் பண்ண தொடங்குவோம். இந்த இயர்ல நாம ஃபுல் ஃபோக்கஸ்டா இருப்போம். ஓகே, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா டெய்லி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி உட்காந்து பயாலஜி உட்காந்து நான் படிக்கணும். ஓகே, அப்போ ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ நான் டெய்லி படிச்சேன்னா நான் டெஃபினட்டா எனக்கு எல்லாமே எந்த ஒரு பேக்லாகும் இருக்காது. ஓகே, நான் நல்லா படிச்சு நல்ல எக்ஸாம் என்னால கிளியர் பண்ண முடியும்னு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம அப்படி பிளான் பண்ணுவோம். பட் அன்பார்ச்சுனேட்லி நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ அல்லது ஏதோ ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்ஸ்னால நம்மளால அந்த பர்டிகுலர் ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ண முடியாம போகும். அப்ப அப்படி முடியாம போகும் பொழுது நமக்கு என்ன ஆயிடும், பேக்லாக் ஆகும். ஓகே, நிறைய சாப்டர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாது போகும். நிறைய டாபிக்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாது போகும். ஓகே ரைட். அப்ப அதை எப்படி பண்ணலாம் நம்ம யோசிப்போம். இதை நம்ம பேக்லாக், அதாவது ஒரு சாப்டர் இப்ப யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் நீங்க படிக்கணும்னு சொல்லி ஒரு டைம்ல நீங்க ஸ்கெடியூல் பண்ணிருக்கீங்க. பட் அதை உங்களால படிக்க முடியல, லெக்சர்ஸ் எதுவும் வாட்ச் பண்ண முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ, ஏதோ ஒரு விஷயத்தினால மிஸ் ஆயிடுது. அடுத்த மோஷன் ஸ்ட்ரைட் லைன் வந்துருச்சு. அப்போ மோஷன் ஸ்ட்ரைட் லைனை உங்களுக்கு மிஸ் பண்ணிடவும் முடியாது, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டை கவரும் பண்ண ரைட். ஸோ அது மாதிரி அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், மோஷன் ஸ்ட்ரைட் லைன் உட்காந்து படிப்போம், யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் பின்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்துல நம்ம இருக்கும். ரைட். அப்போ ஒவ்வொரு நாள் கடக்க ஸ்ட்ரைட் லைன் முடியும், பிளெயின் ஆரம்பிக்கும், பிளெயின் முடியும், லாஸ் ஆஃப் மோஷன் ஆரம்பிக்கும், லாஸ் ஆஃப் மோஷன் முடியும், ஒர்க் எனர்ஜி பவர் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் போக போக நமக்கு அங்க ஒரு சில விஷயங்கள் நமக்கு பெண்டிங் ஆகி யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் பெண்டிங்லேயே இருந்துட்டு இருக்கும். இதுதான் பேக்லாக்னு சொல்லுவோம். ஒரு நாளும் நம்மளால அதை கம்ப்ளீட் பண்ண முடியாம போகும். கடைசியில பாத்தீங்கன்னா எக்ஸாம் நமக்கு நெருங்கிட்டே இருக்கும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துட்டே இருக்கும். ரைட். ஓகே, அப்ப நாம என்ன பண்ணணும், அந்த பேக்லாக கவர் பண்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே, தொடங்கலாமா? ஸோ அது தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட வேதாந்து சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். பிகாஸ் உங்களுக்கு எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு தேவையான டிப்ஸ், ட்ரிக்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணா ஈஸியா இருக்கும். ஓகே, பேக்லாக் எப்படி நீங்க கவர் பண்ணலாம், உங்களோட ஸ்டடி டைம் எப்படி இருக்கணும். ஓகே ரைட். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரி நீங்க என்ன வேலை நீங்க படிக்கணும், பிசிக்ஸ்ல என்னென்ன சாப்டர்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும், வெயிட்டேஜ் எப்படி இருக்கும், எதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி காட்டுறோம். லெக்சர்ஸ் வீடியோஸ் கொடுக்குறோம், லைவா நமக்கு டெய்லி பிசிக்ஸ் கிளாஸஸ், கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே 100% உங்களுக்கு ஃப்ரீயா. அப்ப ஃப்ரீயா கிடைக்கும் போது டெஃபினட்டா நீங்க அதை யூஸ் பண்ணணும். ஓகே, உங்களை மாதிரியே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகே ரைட். ஸோ நாங்க இவ்வளோ வீடியோஸ் போடுறோம், ஒரு ஷேர் கூட நடக்க மாட்டேங்குது. ஓகே, பிகாஸ் என்ன ரீசனுங்கிறதையும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஓகே மேம், இன்னைக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், எனக்கு இந்த மாதிரியான டாபிக் வேணும். ஐம் பிசிக்ஸ் டீச்சர். ஓகே, ஐம் கோயிங் டு டீச் பிசிக்ஸ். இனிதான் உங்களுக்கு பிசிக்ஸ் கிளாஸஸ் எடுக்க போறேன் நம்ம சேனல்ல. ஓகே, ஸோ நீங்க சொல்லலாம் மேம், எனக்கு இந்த சாப்டர்ல எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு, ரே ஆப்டிக்ஸ் எடுங்க, வேவ் ஆப்டிக்ஸ் எடுங்க, ஓகே, யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எடுங்க. ஓகே, ஸோ இது மாதிரி என்னென்ன சாப்டர்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க எங்கிட்ட கேட்கலாம் பசங்களா. ஓகே, எங்கிட்ட கேட்கலாம். அதுக்கானதை நான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அவசியமோ அது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். ரைட். ஸோ மறக்காம இந்த செஷன் கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிசிக்ஸ்ல அடுத்து என்ன டாபிக் வேணும், என்ன சாப்டர் வேணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க, எல்லாமே நீங்க கேட்கலாம் ஓப்பன்லி. ஓகே ரைட். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேவைப்படுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடங்கலாமா? ரைட். ஸோ ஒரு சில டிப்ஸ் நான் வச்சிருக்கேன், நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 10 days இதை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும். டெஃபினட்டா இது ஒர்க் ஆகும். ஓகே ரைட், தொடங்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, பேக்ல அதை கவர் பண்ணணும், பெண்டிங் இருக்குன்னு நினைச்சிட்டே இருந்தா மட்டும் போதாது, அதுக்கான ஆக்ஷன்ல நம்ம இறங்கணும், அதுக்கான ப்ராசஸ்ல நம்ம இறங்கணும். ரைட்.
அது எப்படி நம்ம பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் செட் a deadline for 30 days to catch up on your backlog. ஃபர்ஸ்ட் ஒரு 30 நாள், ஃபர்ஸ்ட் ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு டெட்லைன் நீங்க செட் பண்ணி வைக்கணும். ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. ஓகே, உங்களுக்கு ஏதோ ஒரு சில டாபிக்ஸ் பெண்டிங் இருக்கு. ஓகே, நமக்கு அரௌண்ட் நீட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அரௌண்ட் நமக்கு 80+ சாப்டர்ஸ் இருக்கு. அரௌண்ட் 80 சாப்டர்ஸ் கிட்ட இருக்கு இல்லையா? ஸோ எல்லா சாப்டர்ஸ்லயும் ஒவ்வொரு டாபிக்னு இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க சாப்டர் வைஸ் சூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, டாபிக் வைஸ் சூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஓகே, ஒரு 30 டேஸ்க்கு ஒரு டெட்லைனை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணி வைங்க. ஃபர்ஸ்ட் வேலை நீங்க அதான் பண்ணணும். பண்ணிட்டு count the chapters or topics you need to cover. உங்க பேக்லாக்ல நீங்க கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் எவ்வளவு இருக்கு, அப்படி இல்லைன்னா சாப்டர்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க கவுண்ட் பண்ணி ரெடியா எடுத்து வைக்கணும். புரிஞ்சுதா? ரெண்டாவது ஸ்டெப் இதுதான். மூணாவது என்ன பண்ணணும்? divide the total number of topics by 30 to get your daily target. நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த பேக்லாக் உங்களோட டார்கெட்டா இருக்கும் இல்லையா? அப்ப அதை எப்படி கவர் பண்ணுவீங்க? நீங்க செட் பண்ண டெட்லைன் எவ்வளவு? 30 டேஸ். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எவ்வளவு டாபிக் பெண்டிங் இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு 90 டாபிக்ஸ் உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜில ஒரு 90 டாபிக்ஸ் நீங்க தொடாமலே வச்சிருக்கீங்க. உங்களோட டெட்லைன் எவ்வளவு? 30 டேஸ்ல 90 டாபிக்ஸ் நீங்க முடிக்கணும். அப்ப ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை டாபிக் கம்ப்ளீட் பண்ணணும்? 3 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். கரெக்டா? ஓகே, அது போல நீங்க ஒரு 30 டேஸ் நீங்க ஒரு டெட்லைன் செட் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய டாபிக்ஸையோ சாப்டரையோ ஸ்பிளிட் பண்ணி ரெடியா எடுத்து வைங்க. கவுண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டிவைட் பண்ணுங்க. அந்த 30 டேஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். சப்போஸ் 90 டாபிக்ஸ் இருந்ததுன்னா 30 டேஸ்லனா ஒரு நாளைக்கு நீங்க 3 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட்? அது டாபிக்கா இருக்கலாம், ஒரு சாப்டரா கூட இருக்கலாம். ஓகே, ரைட்? அடுத்து try to give 50 minutes daily to your backlog around 2 to 3 hours on a weekend. பேக்லாக கவர் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு எக்ஸாம்பிள் வைஸ் பார்த்தா ஒரு நாளைக்கு நான் 3 டாபிக் கவர் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் உங்களுக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இந்த பிரசன்ட் டேஸ்ல இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 50 மினிட்ஸ் நீங்க அந்த பேக்லாக் எடுத்து படிக்கணும் ஒரு நாளைக்கு. இதுவே வீக்கெண்ட்ல உங்களுக்கு லீவ் கிடைச்சதுன்னா நீங்க ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கூட ஃபோக்கஸ் பண்ணலாம். அரௌண்ட் 2 to 3 ஹவர்ஸ் கூட. புரிஞ்சுதா? ஓகே, ரைட்? ஸோ இதுதான் நீங்க பண்ணக்கூடிய அடுத்த வேலை. ஸோ இது நம்ம எப்படி மேம் அந்த 50 மினிட்ஸை நான் ப்ராப்பரா எஃபெக்டிவா எப்படி யூஸ் பண்ணிக்கிறது மேம்? புக்கை மட்டும் எடுத்து வச்சு நோட்ஸை மட்டும் பார்த்தா எனக்கு புரியுறது இல்லை மேம் பேக்லாக். ஓகே, ஸோ தட் என்ன வேயை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம வேதாந்து சேனல்ல நிறைய லெக்சர் வீடியோஸ் இருக்கு. பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும், மேரத்தான்ல ஒரு 5 hours 6 hours வீடியோஸ் இருக்கு. அப்ப உங்களுக்கு எந்த டாபிக் பெண்டிங் இருக்கோ அதை நீங்க ஓபன் பண்ணலாம். ஓகே, வாட்ச் யுவர் லெக்சர் வீடியோஸ். நான் ஆல்ரெடி சொன்னதுதான், நீங்க லெக்சர் வீடியோஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு விஷுவலி எய்ட்ஸா இருக்கும்போது டைரக்ட் ஆயிட்டு உங்களுக்கு விஷுவலாவே நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஈஸியா மெமரியில ஸ்டோர் ஆகும். ஓகே, ரைட்? அடுத்த விஷயம் என்னதுன்னா, நீங்க நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் நம்ம சால்வ் பண்றோம். ஒன் ஷார்ட் வீடியோல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்றோம். அதையும் நீங்க பார்க்கலாம். நீங்க அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே ரெஸ்யூம் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டே ஜஸ்ட் நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கொஸ்டினை பார்த்துட்டு நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது டவுட் இருக்குன்னா பாஸ் பண்ணதை எடுத்து ஓபன் பண்ணி மறுபடியும் பார்த்துட்டு கிளியர் ஆகிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேக்லாக் எடுத்து நீங்க பார்க்கும்போது படிக்கும் பொழுது நீங்க ப்ராப்பரா உட்காந்து நோட்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நோட்ஸ் எழுதணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி லெக்சர் வீடியோ நீங்க வாட்ச் பண்ணும்போது நம்ம வேதாந்த சேனல்ல நமக்கு டீச்சர்ஸ் எல்லாமே நோட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாவே கிடைக்குது. அப்ப நோட்ஸ் எடுக்க வேண்டிய டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ நீங்க லெக்சர் வீடியோஸ் வாட்ச் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நீங்க தன்னையே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்க அதை ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய அவைலபிள் ஆகிடும். கரெக்டா? அப்ப நோட்ஸ் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அந்த டெய்லி நீங்க 50 மினிட்ஸ் பேக்லாக்ல நீங்க ஃபோக்கஸ் பண்றதுனால. ஓகே, ரைட்? ஓகே, ஸோ அடுத்த விஷயம் நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். லைட், பிசிக்ஸ்ல லைட்ங்கிறத பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனா நீங்க ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ் எடுத்து படிக்க போறீங்க அப்படின்னா உங்களால படிக்க முடியுமா? முடியாது. டெஃபினட்டா முடியாது. ஸோ லைட்டை பத்தின பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, அப்ப லைட் பத்தி கிளியர் ஆயிட்டு படிச்சுட்டு தென் ரே ஆப்டிக்ஸ்ல ரே டயக்ராம்ல பேசிக்கா ரே டயக்ராம் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். பின்ன நீங்க கொஸ்டின் ஆன்சர் கான்செப்ட் படிச்சு பார்க்கணும். பின்ன நீங்க கொஸ்டின் ஆன்சர் சால்வ் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கூடிய சாப்டர்ஸ்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியும்னா பேசிக் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தெரியணும். கரெக்டா? ஓகே, அப்ப இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சா மட்டுமே உங்களால அந்த பேக்லாக கவர் பண்ண முடியும்.
கரெக்டா? அப்ப நீங்க பேசிக்ஸ்க்கு மறுபடியும் போய் பேசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் இங்க பேக்லாக்குள்ள வரணும். இதுதான் மோஸ்டா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. பிகாஸ் இந்த பேசிக்ஸ்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்காவே இல்ல. ஓகே, ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அந்த டைம்ல உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்க படிக்கக்கூடிய பேக்லாக்ல ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. தட் இஸ் ட்ரூ. ஓகே, அப்ப பேசிக்ஸை ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க பேக்லாக்குள்ள வரணும். ஓகே ரைட். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டேன் மேம், எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு 10 days 15 days நான் ஃபாலோ பண்ணிட்டேன், இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்தக்கூடாது. உங்களுக்கு எப்பலாம் டைம் கிடைக்குதோ, look at this word, after you clear your backlog, just make a habit to visit those chapters weekly or during your free time. எப்பலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, டெய்லியோ வீக்லியோ நீங்க ரிவைஸ் பண்ணிருக்கீங்களா, பேக்லாக் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதை ரீவிசிட் பண்ணிட்டே இருக்கணும், ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். பிகாஸ் எக்ஸாம் வரைக்கும் நமக்கு அது ஞாபகம் இருக்கணும் இல்லையா? சோ தட் புரியுதா? ஓகே, அப்ப இந்த மாதிரி டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டெட்லைன் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 days 45 days 15 days நீங்க ஜஸ்ட் நீங்க ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சாப்டர்ஸ், எவ்வளோ டாபிக்ஸ் உங்களுக்கு பெண்டிங் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணுங்க. கவுண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ டெட்லைன்ஸ், ஒரு 30 days கொடுத்துருக்கீங்கன்னா நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் இருக்கும்ல, அதை டிவைட் பண்ணுங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ டாபிக் நீங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்ப இந்த ஐடியாவை வச்சுட்டு ஒரு நாளைக்கு 15 minutes நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். வீக்கெண்டா இருந்தா 2 to 3 hours நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணணும்னா எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும்? லெக்சர் வீடியோஸ் வாட்ச் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வீடியோ வாட்ச் பண்ணலாம். வாட்சிங் மட்டும் இல்ல, வாட்ச் பண்ணிக்கிட்டே ஷார்ட் நோட்ஸோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸோ நீங்க பண்ணணும். ஓகே ரைட். இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரீயா நோட்ஸ் கிடைக்கும், அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஃபுல் டீடைலா உட்காந்து எழுதணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அவசியமும் இல்லை. சாப்டர்ஸ் ஏதாவது புது சாப்டர்ஸ் பாக்குறீங்க, பேசிக்கா ஏதோ ஒரு நாலேஜும் இல்லைன்னா பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்களை படிச்சுட்டு தான் நீங்க அந்த சாப்டருக்குள்ள வரணும். ஓகே ரைட். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மூவிங் சார்ஜஸ் படிக்காம உங்களுக்கு மேக்னடிசம் மேட்டர் இஎம்ஐ குள்ள போனீங்கன்னா ஒரு யூஸும் இல்லை. ரைட். அப்ப அது எல்லாத்தையும் பேசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த திங்ஸ் குள்ள நீங்க வரும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ரைட். இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா மறக்காம நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்க படிச்சு முடிச்சதை எப்பதான் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் வீக்கெண்ட்ல டைம் கிடைக்குதோ மறக்காம படிச்ச விஷயங்கள்லாம் ரீவிசிட் பண்ணிட்டே வரணும். அப்பதான் உங்களுக்கு பேக்லாக் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது உங்க பேக்லாக் கம்மி ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, வேதாந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். அப்ப தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய்.